நாடாளுமன்றத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. யார்? இண்டி கூட்டணி சார்பாக. எதுக்கு கொடுத்துருக்காங்க? அதாவது இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் வந்து தகுதி நீக்க நோட்டீஸ், சரிங்களா? எதுக்காக கொடுத்துருக்காங்க? நம்ம திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலான்னு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதில் என்ன தவறு இருக்குது? அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன தவறு இருக்குது? இதுக்காக தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இம்பீச்மெண்ட் நோட்டீஸு. அதாவது சிக்கந்தர் தர்கா நிர்வாகமே, மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா நிர்வாகமே கடிதம் எழுதியிருக்காங்க. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு, இந்துக்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனமும் இல்லை அப்படின்னு சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனால் திமுக அட கம்முன்னு இருங்கப்பா, எங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, மெட்ராஸில் மழைநீர் தேங்கி கிடக்குது, மக்கள்லாம் அவதிப்படுறான், இதெல்லாம் மீடியாவில் வந்துடும், அதனால் நாங்கள் இந்த அரசியலை பண்ணுறோம், நீங்கள் கம்முன்னு இருங்கப்பா அப்படின்ட்டு இந்த வேலையை, இந்த அரசியல் நாடகத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களே திமுக தேவையில்லாமல் இந்த விவகாரத்தில் எங்களை இழுத்து விடுது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இன்னொன்று, சிறுபான்மை மக்களின் வாக்குகள் வந்து சிதறிடுமோன்னு திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா சிறுபான்மையின மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது பிஜேபியை புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஜேபியில் கட்சியிலையும் சேர்ந்துடுறாங்க, பிஜேபிக்கு ஓட்டும் போட்டுடுறாங்க. நிறைய பேர் டைரெக்டாக பிஜேபியில் சேர்ந்துட்டா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு சைலண்ட்டாக பிஜேபிக்கு வாக்களிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் தாவேகா வேற சிறுபான்மையின மக்களோட அந்த வாக்கை பிரிக்குது இல்லையா, அதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. அதனால் இந்த அரசியல் நாடகத்தை அவங்க பண்ணுவாங்க. இதுக்கு பலிகடா ஆகாமல் மக்கள் சிந்திக்கணும். இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், சிந்திக்கணும். இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கறதுனால எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு திமுகவோட தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும். தெரிந்தும் இதை பண்ணுறாங்க அப்படின்னா இது வெற்று அரசியல் நாடகம் தான். பண்ணட்டும், தாராளமாக பண்ணட்டும். அடுத்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வருது, அதில் இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். தமிழ்நாடோட எலெக்ஷன் வருது, அதில் இதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ தான் இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுச்சி பெற ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மலாம் பேச பேச மக்கள் புரிஞ்சிக்க விழிப்படைந்து இங்கேயும் இந்து எழுச்சி உருவாகும், இந்து வாக்கு வங்கி உருவாகும். அதற்கு திமுக தான் காரணமாக இருக்க போகுது.